இந்திரனை வழிபடலாம், இல்ல சிவபெருமான வழிபடலாம், இல்ல முருகரை வழிபடலாம். ஏன் நம்ம வந்து ஆடி மாசம் மழைக்காக மாரியம்மனை வழி போறோம்னா, இப்போ மாரியம்மனை எப்படி வழிபாடு பண்ணலாம்? மாரியம்மனுக்கு நம்ம பொதுவா துள்ளு மாவு ரொம்ப விசேஷம் நம்ம சொல்றோம். 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த அம்மன் தரிசனம் செஞ்சா பலன் கிடைக்கும்? அந்த வாராகி வந்து ரொம்ப உக்கிரமா இருக்காங்க, பன்னி முகத்தோடையும் மனித உடலோடையும் இருக்காங்க, இந்த சாமியெல்லாம் நம்ம கும்பிடலாமா, இவங்க ரொம்ப உக்கிரமா இருக்காங்களே, அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? ஆனா அந்த காலத்துல ராஜராஜ சோழன் வாராகி கிட்ட கேட்காம எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. இந்த வாராகி வந்து நிறைய பேர் பயப்படுற அளவுக்கு இல்ல, உருவம் அப்படி இருக்கலாம், ஆனா வந்து மனசு வந்து ரொம்ப குழந்தை போல. நீங்க எந்த திக்கு இல்லாத ஒரு காட்டுல நின்னா கூட, ஒரு தீப ஒளியில கூட வாராகி வந்து நமக்கு வந்து அருள் புரிவாங்க. டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் அஸ்ட்ராலஜர் நீத்து அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த ஆடி மாசம்னாலே அம்மன் வழிபாடு தான் எல்லா ஆலயங்கள்லயும் பயங்கர ஸ்பெஷலா இருக்கும். அதே மாதிரி அம்மன்லே வந்து ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்காங்க. மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், காளி அம்மன், அப்புறமா இன்னும் நிறைய அவதாரங்கள் இருக்காங்க. எத்தனை அவதாரங்கள் இருக்காங்க? அதுல முக்கியமான இந்த மாசத்துக்கான எந்த அவதாரத்துல இருக்க அம்மனை வந்து நம்ம வேணும்னா நம்மளோட வாழ்க்கையே மாறும், இந்த மாசத்துக்கான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும்? இப்போ அம்மனோட அவதாரங்கள் நம்ம கேட்கும் போது நமக்கு வந்து முதன்மையா உள்ள லலிதா திரிபுர சுந்தரி, லலிதா புவனேஸ்வரி, இந்த அம்மன்களோட தெய்வங்களா, பார்வதி தேவியோட அவதாரங்களா நம்ம எல்லா தெய்வங்களையும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பொதுவா நம்ம சொல்லணும்னா ஆடி மாசத்துல மாரியம்மனோட வழிபாடு வந்து அதிகமா இருக்கு. ஏன் ஆடி மாசத்துல மாரியம்மனோட வழிபாடு மட்டும் அதிகமா இருக்கு? ஆடி மாசமானாலே எல்லா சின்ன ஏரியால உள்ள மாரியம்மன் கோயில்கள்லாம் ஏன் இவ்வளோ பிரபஞ்சமா பண்றாங்கன்னா, நமக்கு வெயில் காலம் முடிந்து இந்த ஆடி மாசம் காத்து காலம் நம்ம சொல்றோம். இந்த வெயில் மாசம் ஃபுல்லா நம்ம பஞ்சத்தை ஏற்படுத்தி வெயில் எல்லாம் நிறைய பார்த்து இந்த மாதிரி வரும் இல்லையா? இந்த ஆடி மாசம் மழை வந்து மழைக்காக நம்ம வேண்டி நம்ம வந்து மாரியம்மனை வழிபடுறோம். ஏன் மழைக்காக நம்ம மாரியம்மனை வழிபடுறோம்? இந்திரனை வழிபடலாம், இல்ல சிவபெருமான வழிபடலாம், இல்ல முருகரை வழிபடலாம். ஏன் நம்ம வந்து ஆடி மாசம் மழைக்காக மாரியம்மனை வழி போறோம்னா, மாறினாலே மழைன்னு நம்ம சொல்றோம் சார். அப்ப அந்த மாரியம்மனை இந்த மழைக்காக வேண்டி இந்த ஆடி மாசத்துல நம்ம வந்து விவசாயிகள்லாம் ஊர் சைட்லாம் நம்ம பார்த்தோம்னா விவசாயிகள்லாம் ஆடி பட்டம் கட்டுறோம், ஆடி மாசம் விதைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆடி மாசம் பட்டம் கட்டுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஆடிப்பெருக்குங்கிற விசேஷம் வந்து நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஆடிப்பெருக்கு விசேஷம் நம்ம என்ன பண்ணுவோம், நதிகள்ல போய் நம்ம அந்த காலத்துல நம்ம இருக்க தாத்தா பாட்டெல்லாம் நதிகள்ல போய் நம்ம மஞ்சள் கயிறு கட்டி அரிசி கிளறலாம் பண்ணோம். அதையே நம்ம பண்றோம்னா நதிகள்லயே வரக்கூடிய நீர் வரத்து இருக்கு இல்லையா? நீர் வரத்து, அந்த நீர் வரத்து வழியா மூலியமா போகிற நீர் வளங்கள் விவசாயத்தை வந்து செழிக்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அந்த ஆடி மாசம் மாரியம்மனை கும்பிட்டு அந்த ஆடி பெருக்குங்கிற விசேஷம் நம்ம கொண்டாடுறோம் சார். இந்த ஆடி மாசம் மாரியம்மனை நம்ம அதிகமா வழிபாடு பண்றோம். ஆடி மாசம் வழிபாடு பண்றதுக்கான காரணங்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம்ல சார். இப்போ மாரியம்மனை எப்படி வழிபாடு பண்ணலாம், மாரியம்மனை வழிபடுறதுக்கு சில முறைகள்லாம் இருக்கா, அப்பெல்லாம் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது என்ன நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ஆடி பெருக்கு வருது, ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் நம்ம ஆண்டாளுக்கு விசேஷங்கள் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த ஆடி மாசங்கள்ல நிறைய அம்மன் வழிபாடுலாம் இருக்கு இல்லையா? அதுல மாரியம்மனுக்கு என்ன ஸ்பெஷல்? மாரியம்மனுக்கு நம்ம பொதுவா துள்ளு மாவு ரொம்ப விசேஷம் நம்ம சொல்றோம். இப்போ வந்து மாரியம்மனுக்கு வந்து நான் பொங்கல் வைக்கிறேன், கூழ் ஊத்துறேன், இந்த மாதிரிலாம் இருக்கு. சில பேர் வந்து பரம்பரை அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ தெரியாதுமா, நான் வந்து இப்போ புதுசா மாரியம்மனை வந்து வழிபாடு பண்ண போறேன். மாரியம்மனுக்கு வந்து நான் எப்படி சிம்பிளா, இப்ப இருக்க ஒரு மெட்ரோ சிட்டி ஒரு சிச்சுவேஷன்ல நான் ஆஃபீஸ் போறேன், என்னால இந்த டைம்ல எப்படி ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் நான் வந்து ஒரு அம்மனை வழிபாடு பண்ணலாம். நம்ம வீட்டுல இருக்க சின்ன அரிசியை வந்து மிக்சியில அரைச்சி ஒரு துள்ளு மாவு ரெடி பண்ணி நம்ம சொன்ன தேன் கலந்து நம்ம மாரியம்மனை வழிபாடு பண்றதே வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். ஓகே, இந்த அம்மனை தாண்டி வேற எந்த அம்மனுக்கு இந்த மாசம் பயங்கர ஸ்பெஷல் மேம்? அதிகமா நிறைய பாத்தீங்கன்னா ஆஷ்டார நவராத்திரின்னு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ வாராகிக்கு வந்து நவராத்திரியா, வாராகிக்கு நவராத்திரி வச்சு அந்த சாமியை கும்புற அளவுக்கு வாராகி வந்து ஒரு பெரிய கடவுளா இப்ப இருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் இருக்கும். சில பேர் வந்து வாராகி வந்து ரொம்ப உக்கிரமா இருக்காங்க, பன்னி முகத்தோடையும் மனித உடலோடையும் இருக்காங்க, இந்த சாமியெல்லாம் நம்ம கும்பிடலாமா, இவங்க ரொம்ப உக்கிரமா இருக்காங்களே, அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? இப்ப வாராகிங்கிறவங்க எப்படின்னா, நம்ம திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, அம்பிகையோட படை தளபதியா இருந்தவங்க, ஒரு சேனை தளபதியா இருந்தவங்க. அந்த காலத்துல ராஜராஜ சோழன் வந்து நம்ம பொதுவா வந்து நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறோம்னா பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம ஆரம்பிப்போம். அது கல்யாண பத்திரிகையா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி. ஆனா அந்த காலத்துல ராஜராஜ சோழன் வாராகி கிட்ட கேட்காம எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. அதனால வாராகிக்கு அப்போ வந்து
ஒரு தனி சன்னதியே உருவாக்கிட்டாங்க. வாராகிக்கு வந்து சப்தமார்கள்ல ஒருத்தங்கரா இருந்தாங்க, திரிபுர சுந்தரிக்கு வந்து சேனை தளபதியா இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்படி இருந்தவங்களுக்கு ஒரு தனி சன்னதி கொடுத்து ஒரு ஒரு ராஜா வந்து இவர் எப்படி இருப்பான்றாங்கன்னா, அந்த வாராகி அம்மன் வந்து இவ்வளவு விசேஷமானவங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானவங்க. இப்போ வாராகி கிட்ட வந்து கேட்ட கணத்துக்கு ஓடியாருவாங்க. நம்ம பொதுவா வந்து வாராகிய வந்து உருவ வழிபாடா பண்ணக்கூடாது, என்கிட்ட போட்டோ தான் இருக்கு அப்பெல்லாம் சொல்றவங்களுக்கு நீங்க போட்டோவும் வேணாம், உருவம் வேண்டாம். ஒரு நீங்க எந்த திக்கு இல்லாத ஒரு காட்டுல நின்னா கூட ஒரு தீப ஒளியில கூட வாராகி வந்து நமக்கு வந்து அருள் புரிவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நான் வாராகிய வந்து இப்பதாமா ஒரு 2 நாளா கும்பிடுறேன், ஒரு இதா நான் கும்பிடுறேன். அந்த அம்மனுக்கு நம்ம தேவையானது என்னன்னா உண்மையான அன்பு சார். உண்மையான அன்பு இருந்தா போதும். வாராகி வந்து எந்த ரூபத்துல வேணாலும் நமக்கு வரலாம். அவங்க வந்து சில பேர் சொல்ற மாதிரி நான் வெட்டுக்கிளியில பார்த்தேன், அவங்கள வந்து ஒரு சின்ன பட்டர்ஃப்ளைல பார்த்தேன், அந்த விளக்கு திரியில வந்து எனக்கு வாராகியோட ஒரு அம்சம் தெரிஞ்சிச்சு, நான் எங்கேயோ கோயில்ல இருந்தேன், எனக்கு வந்து இந்த மாதிரி இவங்க வந்து சொன்னாங்க, நீங்க இந்த வாராகியை கும்பிடுங்க. ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நமக்குள்ள கனெக்ட் ஆயிடுவாங்க. இந்த வாராகி வந்து நிறைய பேர் பயப்படுற அளவுக்கு இல்ல. அவங்க வந்து உருவம் அப்படி இருக்கலாம், ஆனா வந்து மனசு வந்து ரொம்ப குழந்தை போல. நீங்க என்ன கேட்கிறோமோ அதை வந்து கொடுக்கக்கூடியவங்க வாராகி. வாராகி வந்து எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, நீங்க காலையில 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ள வாராகியை வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷமான ஒண்ணு. இன்னொன்னு, என்னால அந்த டைம்ல பிரம்ம முகூர்த்த டைம்ல வாராகி என்னால ஏன் பண்ண முடியாதுன்னா, ஈவினிங் சாயந்தர நேரத்துல 6 மணிக்கு விளக்கு வைக்கிறோம் இல்லையா, விளக்கு வைக்கிற நேரம் 6 மணிக்கு அப்புறம் நம்பலாம், 7 மணிக்கு கும்பலாமா, தாராளமா கும்பலாம், 8 மணி 10 மணி வரைக்கும் வாராகிய நம்ம தாராளமா கும்பலாம். எனக்கு மந்திர உபதேசம் பண்ண தெரியலமா, எனக்கு எப்படி அவங்கள கூப்பிடணும்னு தெரியல அப்படின்னா ஒண்ணு இல்ல, நெய்வேத்தியமா நமக்கு வந்து அவங்களுக்கு தேன் வைக்கலாம், இல்ல சக்கரவள்ளி, வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, மாலைப்பழ உதுத்த மாலைப்பழ முத்துக்கள் இருக்கு இல்லையா, இதுவே அவங்களுக்கு போதும். இதை கூப்பிட்டு நீங்க வாராகிய வந்து நீங்க எனக்கு அருள் புரியுங்கம்மா, எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம வாராகிய நம்ம தொடர்ந்து நம்ம வழிபட்டே இருக்கோமா, அவங்க வந்து ஸ்வர்ண வாராகியா நமக்கு வராங்க. நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்வர்ண வாராகி அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, ஆல்ரெடி எனக்கு ஒரு கனவுல வந்துருச்சு, ஆனா எனக்கு அதே மாதிரி நடந்துச்சு. அது வந்து எல்லாருக்கும் இருக்காது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் வந்து ஏதாவது ஒரு பர்சன்ஸ் கிட்ட தான் அப்படி கனெக்ட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதனால இப்படி ஏற்படுனா, வாராகி அதிகமா கும்பிடுறாங்க. வாராகி கிட்ட வந்து ஒரு பேசக்கூடிய தெய்வமா வந்து வாராகி இந்த அளவுக்கு இருக்காங்க. மத்த கடவுள்லாம் வந்து என்கிட்ட பேசுறாங்கன்னு சொன்னா பெருசா நம்ம நம்ப மாட்டோம் இல்லையா. ஆனா வாராகி வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க, இந்த கனவுல சொல்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாராகி மூலியமா நான் நிறைய பேர் சொல்லி நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே மேம். இந்த மாசத்துக்கு தேவையான 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த அம்மன் தரிசனம் செஞ்சா பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துடலாம். முதல் ராசியான மேஷ ராசிக்காரர்கள் எந்த அம்மனை தரிசிக்கலாம்? இப்போ மேசராசி பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்கள் வந்து சென்னையில இருக்க திருவேற்காட்டு மாரியம்மனை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப விசேஷம். இது ஏன் அப்படி நம்ம சொல்லணும்னா, மேஷங்கிறது செவ்வாயோட அம்சம். அங்க திருவேற்காட்டு அம்மனும் செவ்வாயோட அம்சத்துல இருக்கிறதுனால அங்க நம்ம தேங்காய் வாங்கி சாமி கும்பிட்டு ரொம்ப விசேஷமா இருக்கும். ஓகே, அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை காளிகாம்பாள் மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்போ காளிகாம்பாள் கோயிலுக்கு ரிஷபராசிக்காரர்கள் வந்து ஒரு பூ இல்லைன்னா வந்து செண்பக பூ கிடைக்கும். நம்ம செண்பக பூ, இந்த செண்பக பூ வச்சு நம்ம அந்த அம்மனை வழிபட்டு வந்துட்டு இருக்கோம்னா, இந்த காலகட்டங்கள்ல வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வந்து இப்ப டைம் நல்லா இருக்கு இல்லையா, அந்த டைமை நமக்கு ஒருத்தங்களும் சுய ஜாதகம் இருக்கு இல்லையா, தசாபுத்தி எப்படி இருந்தாலும் தசாநாதன் எப்படி இருந்தாலும் அந்த டைம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த செண்பக பூ கொடுத்து காளியம்மனை வழிபடுறது ரொம்ப விசேஷம். ஓகே மேம். அடுத்த ராசியான மிதுன ராசி எந்த அம்மனை தரிசிக்கலாம்? மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தில்லை காளியம்மனை வழிபடுறது ரொம்ப விசேஷம் சார். நம்ம மிதுன ராசிக்கு புதன் காரகத்துவமா இருக்கனால நம்ம வந்து தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா, பானகமா கொடுக்கலாம், இல்ல வந்து லெமன் இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அடுத்த ராசியான கடக ராசிக்காரர்கள் எந்த அம்மனை தரிசிக்கலாம்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து அவங்க சமயபுரம் மாரியம்மனை கை பிடிக்கிறது தான் சார் ரொம்ப விசேஷம். சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து மடிப்பிச்சை ஏந்திரது வந்து ரொம்ப விசேஷம். இப்போ கடகராசிக்காரங்க வந்து ஏன் மடிப்பிச்சை ஏந்திரும் அப்படின்னா, இந்த டைம்ல வந்து கடகராசிக்குள்ள குருவும் பயணிக்க போறாரு, சூரியனும் பயணிக்கிறார் இல்லையா. இந்த டைம் சிவராஜ யோகம்னு சொல்றாங்க. இந்த ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு யோகம் பெருசா ஆகுது, ஒரு ஒரு பதவி உயர்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹெட் வெயிட், ஒரு தலக்கணம் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எனக்கு இல்லாம இந்த சிவராஜ யோகத்துக்கோட பலன் எனக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு கடகராசிக்காரங்க விரும்புறாங்கன்னா, அங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு மனப்பூர்வமா மடிப்பிச்சை ஏந்தினாங்கன்னா அவங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடைபெறும். அடுத்த ராசியான சிம்ம ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்? சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்துல பக்கத்துல இருக்க
ஸ்ரீ படவேட்டு அம்மன் மாரியம்மன் கோயிலை வந்து வழிபடுறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்க. அங்க வந்து அம்மனுக்கு வந்து தீர்த்தங்கள் கொண்டு போய் கொடுப்பாங்க. அங்க வந்து 5 குடம் தண்ணி எடுத்து கொண்டு போய் அம்மனுக்கு வழிபாடு செய்ய அந்த அம்மனை வந்து குளிர்விப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கிணத்துல இருந்து இல்ல குளத்துல இருந்து குடத்துல இல்ல உங்களால எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு போக முடியுமோ அந்த மாதிரி எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்றது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். ஓகே. அடுத்த ராசியான கன்னி ராசிக்காரர்கள் எந்த அம்மனை தரிசிக்கலாம்? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சார் எப்பவுமே அவங்க கைப்பிடிக்க வேண்டிய தெய்வமா வந்து புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், தஞ்சாவூர்ல இருக்க புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் தான். இந்த மாரியம்மனுக்கு நிறைய தல புராணங்கள் சொல்றாங்க. நம்ம மத்த மாரியம்மன் எல்லாம் வந்து ஃபேமஸ் விட புன்னைநல்லூர் மாரியம்மன் வந்து ரொம்ப ஃபேமஸ். நீங்க கேட்ட கணத்துக்கு அம்மன் வருவாங்க. ஒரு குழந்தை ரூபமா நான் அம்மனை பார்த்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேப்பமரம் அசைஞ்சு அம்மன் பேசின மாதிரி எனக்கு இருந்தது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து புதனோட காரகத்துவமா இருந்தாலும் புன்னைநல்லூர் மாரியம்மனை வந்து இறுக்கமா நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து கண்டக சனி வந்து ஆப்போசிட்ல இருந்து நம்ம கூட இருக்கவங்களே நமக்கு துரோகங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பண்றாங்களே, அதுல இருந்து நம்ம வெளில வரலாம். அடுத்த ராசியான துலா ராசிக்காரர்கள் எந்த அம்மனை தரிசிக்கலாம்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் சார் இருக்கன்குடி மாரியம்மன் வந்து ரொம்ப விசேஷம். இருக்கன்குடி மாரியம்மனுக்கு மாவிளக்கு மாவு போட்டு வழிபாடு செய்யறதுனால அவங்க இப்போ இருக்கிற கஷ்டங்கள், இப்போ வந்து ரோக சனியில இருந்து அவங்க வெளியில வரலாம். அடுத்த ராசியான விருச்சக ராசிக்காரர்கள் எந்த அம்மனை தரிசிக்கலாம்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம 2 மாரியம்மன் சொல்லலாம். நீங்க கேட்கலாம் எல்லா ராசிக்காரருக்கும் ஒண்ணுதானே, ஏன் விருச்சிக ராசிக்காரர்கள் என்னன்னா இந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கோவில இருக்க தண்டு மாரியம்மன், இந்த பண்ணாரி அம்மன், இந்த 2 சாமியை நம்ம வழிபாட்டு பண்ணாலே போதும். ஏன் இந்த 2 சாமி ரொம்ப ஸ்பெஷல்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க சனியும் நல்லது பண்றாரு, இந்த டைம்ல குருவும் நல்லது பண்றாரு. சோ 2 தெய்வங்களை நம்ம பிடிச்சிக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்த ராசியான தனுசு ராசி எந்த செய்யலாம்? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சார் கோவில உள்ள பண்ணாரி அம்மனை நம்ம எடுத்துக்கலாம். பண்ணாரி அம்மனுக்கு மஞ்சள் புடவை சாத்தி நீங்க வழிபாடு செஞ்சாலே அந்த உங்களுக்கு சகல நோய் நிவர்த்தி எல்லாம் இருக்குல்லையா, அது எல்லாமே சரியாகும். மகர ராசிக்காரர்கள் எந்த அம்மனை தரிசிக்கலாம்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டம் பக்கத்துல இருக்க வட்டப்பாறை அம்மன் மாரியம்மனை வந்து வழிபாடு பண்ணது ரொம்ப விசேஷமா இருக்கும் சார். இந்த மாரியம்மனுக்கு வந்து 7 நாள் 11 நாள் 21 நாள் விரதம் இருந்து சாமி வழிபாடு பண்ணாலே போதும் சார். கும்ப ராசிக்காரர்கள் எந்த அம்மனை தரிசிச்சா நல்லது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சேலம் கோட்டை மாரியம்மன் கோயிலை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். வாக்குஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் சனி வந்து வக்ரமாக்குறதுனால இந்த டைம்ல நம்ம வந்து கோட்டை மாரியம்மனை வந்து வழிபாடு செய்யறோம்னா அந்த அந்த இந்த 2ஆம் பாவகம் 1ஆம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வராம இருக்கிறதுக்கு இதை நம்ம பாத்துக்கலாம் சார். கடைசி ராசியான மீன ராசிக்காரர்கள் எந்த அம்மனை தரிசிச்சா நல்லது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல இருக்க மதுரை காளி, தொட்டியத்துல இருக்க மதுரை காளியை வந்து வழிபாடு செய்ய ரொம்ப விசேஷம். ஏன்னா இப்ப அவங்களுக்கு வந்து ஜென்மத்துல சனி இருக்காரு. ஜென்மத்துல சனி இருக்கும் போது ஏதாவது ஒரு மந்தமான நிலையோ தொழில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல இந்த மாரியம்மனை அதிகமா வழிபடும் போது அதுல இருந்து நம்ம வெளிப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம முயற்சி பண்ணுவோம் இல்லையா, ஃபாரினுக்கு ட்ரை பண்றவங்க இருப்பாங்க, இல்ல வந்து நான் எஸ்பாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் டெஸ்ட் அடிச்சு நான் போலான் இருக்கேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அம்மனை வழிபடும் போது நமக்கு கிடைக்கும். இந்த ஆடி மாசத்துக்கு தேவையான 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த அம்மனை தரிசிச்சா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயிலா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார்.